சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இது வந்து நல்லா இந்த கிழங்கு வந்து நல்லா கழுவிக்கணும். கல் மாதிரி இருக்கணும். குழம்புன்னு இருந்தால் அது வீணாக போனது. இது நல்லா கழுவிட்டு இதை வந்து குக்கரில் போட்டு ஒரு விசில். தண்ணி வந்து இதெல்லாம் அந்த கிழங்கெல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்கிற முழுகிற அளவுக்கு தண்ணி வைக்கணும். இந்த கிழங்கெல்லாம் வந்து வேக வைக்கணும். இது வந்து ஒரு விசில் வந்த அப்புறம் இதை நிறுத்திடணும். இந்த சேப்பங்கிழங்க வேக வச்சுட்டேன் பாருங்க. இது மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்க. இது வெந்துடுச்சு. இதை வந்து இப்போ தோல் உரிச்சிக்கணும். இதை வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிங்க. மஞ்சள் தூள் வந்து இந்த குட்டி ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் போடுறேன். பெருஞ்சீரகத்தூள் வந்து இந்த குட்டி ஸ்பூனால் 1 ஸ்பூன். வந்து எவ்வளோ தேவையோ அது போட்டுங்க. கலவைத்தூள் அதாவது மிக்ஸ்டு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது வந்து ஒரு 3/4 ஸ்பூன். சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். 3 பல் பூண்டு வந்து தட்டி போட்டுக்கணும். வானலில் 2 டேபிள் ஸ்பூனு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த மிக்சரை வந்து அப்படியே வந்து இதில் கொட்டிடும். இது மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் குக் ஆகட்டும். இந்த எண்ணெயிலே அது குக் ஆகும். தண்ணிலாம் ஊற்ற வேணாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி வரணும். இந்த பாருங்களா, அது வரைக்கும் குக் பண்ணுவேன். அவ்வளோதாங்க இந்த சேப்பங்கிழங்கு வறுவல்.